வணக்கம். டிசம்பர் 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 28ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 4359 கோடி ரூபாய்க்கும், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 137 கோடி ரூபாய்க்கும் வாங்கியிருக்கிறாங்க. தூர்டால் மற்றும் உருத்தாலுடைய ஏற்றுமதி வரிக்கு அரசு விலக்கு வழங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. ஓர் ஆண்டிற்கு இப்போ இருக்கக்கூடிய விலக்கை நீட்டிக்க போறாங்கன்னு மணி கண்ட்ரோல்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மார்ச் 2025 வரைக்கும் இந்த விலக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே செய்தியில ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு செபி கூடுதலாக ஒரு நாள் கால அவகாசம் கொடுக்குறாங்க. எதற்காக விரைவாக பார்க்கலாம். இப்போ கரண்ட் ரூல் என்னன்னா, நம்ம பணம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கும்போது அது பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறோம்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் அந்த பணத்தை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இருக்கிற ரூல் படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அல்லது ஒவ்வொரு குவார்ட்டரும் முதல் வெள்ளிக்கிழமை இதை செய்கிறாங்க ஸ்டாக் புரோக்கர்ஸ். ஆனால் ஒரு நாள் பத்தாது அப்படின்னு கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க செபிக்கு. செபி அதை பரிசீலனை செய்து இப்போ வெள்ளிக்கிழமையுடன் சனிக்கிழமையும் சேர்த்துருக்காங்க. ஸோ 2 நாட்களில் இந்த செட்டில்மெண்ட் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மணி கண்ட்ரோல் செய்தியில டாடா ஸ்டீல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அபராதம் விதிச்சிருக்காங்க கம்பெனி மீது. என்விரான்மெண்டல் டேமேஜ் காம்பன்சேஷன் என்று அழைக்கக்கூடிய அந்த அபராதம் 6,75,000 ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பொல்யூஷன் தான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆர்டர்ல. ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு சதீஷ் ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. டாபர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் அபராதம் விதிச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு? ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் தாமதமாக தாக்கல் செய்திருக்கிறாங்க டாபர்ன்ற குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் அபராதம் கட்ட சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெஸ்லே இந்தியாவுக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 2.4 கோடி ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க நெஸ்லே இந்தியா. இந்துஸ்தான் யூனிலீவருக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 11.4 கோடி ரூபாய் கட்ட சொல்லி, இது தவிர பெனால்ட்டியாக 1.1 கோடி ரூபாயும் கட்ட சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் இந்துஸ்தான் யூனிலீவருக்கு. ஆசாத் இன்ஜினியரிங் அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு நேற்று தான் லிஸ்ட் ஆனது. இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி நேற்று வாங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை கிட்டத்தட்ட 720 ரூபாய். ஜைடஸ் வெல்னஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று வாங்கி இருக்கிறாங்க. 3.9 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 1632. ஜைடஸ் வெல்னஸ் உடைய ஷேர்ஸ் ஜைடஸ் ஃபேமிலி ட்ரஸ்டும் நேற்று வாங்கி இருக்கிறாங்க. 3.9 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 1632. சால்சர் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. யாருடன்? ஆஸ்திரியா நிறுவனமான கோஸ்டாதுடன் தான் அவங்க இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. 60-40 ரேஷியோல. எதற்காக? டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைப்பதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் கார்ஸ், ட்ரக்ஸ் மற்றும் பஸ்ஸஸ்க்கான டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். ரெட் டேப் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ஓஎன்டிசியுடன் ஒரு டைப்ல வராங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அங்கே மார்க்கெட்டிங் செய்வதற்கு. ஓஎன்டிசி அரசு கீழே வரக்கூடியது. ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரக்கூடியது. கேசி இன்டர்நேஷனலுக்கு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 2.2 கோடி ரூபாய் கட்ட சொல்லி டாக்ஸ் நோட்டீஸ். இது தவிர பெனால்ட்டி கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் கட்டணுன்ற ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்த்தி ட்ரக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. செபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க ஆர்த்தி ட்ரக்ஸ்க்கு. என்ன குற்றச்சாட்டு? ஏப்ரல் 2022 இவங்களுடைய ஒரு ஆலையை மூடி இருக்கிறாங்க. ஆனால் அதுங்க கரெக்டான நேரத்தில் அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த அப்டேட் கொடுக்கல. நான் டிஸ்க்ளோசர் காரணமாகத்தான் இவங்களுக்கு இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் செபி அனுப்பியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஆர்த்தி ட்ரக்ஸ். ஸ்ரீ சிமெண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஜனவரி 31ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் February 8. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 30,90,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 218.16.
இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டும் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 25,34,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரில் 218.74. சாலட் ஹோட்டல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, டாக்ஸ் எல்லாமே சேர்த்து 19.8 மில்லியன் ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து அவங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 38 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கிட்ட தான் இந்த ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய 2 ஸ்டோர்ஸ்க்கு லைசன்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேஷில் 7 நாட்களுக்கு அவங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல் பெங்களூரில் 3 நாட்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோருக்கு உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ். வண்டர்லா ஹாலிடேஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்க புதிதாக அவங்களுடைய பார்க்ஸை அமைப்பதற்கு டயர் 2 சிட்டிஸை தேர்ந்தெடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இருக்குது. ஏற்கனவே அது புவனேஸ்வரில் அந்த மாடல் வெற்றிகரமாக இருக்கிறதுனால அதே மாடலை டயர் 2 சிட்டிஸ்க்கு அவங்க கொண்டு வர போகிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குன்னு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி டிவி 18 கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜனவரி 11 வெளியிட இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. AAA டெக்னாலஜிஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆடிட் மற்றும் கம்ப்ளைன்ஸ் சர்வீசஸ்க்காக இந்த கம்பெனியை நியமித்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. AAA டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஃபெடரல் பேங்க் தரப்பு அப்டேட் இருக்கு. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு. எதற்காக இந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா ஃபெடரல் பேங்க்ல கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் வாங்குவதற்கு இந்த அனுமதியை வழங்கி இருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபெடரல் பேங்க் கொடுத்த பிரஸ் ரிலீஸ் மாதிரியே இக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு 10% வரைக்கும் வாங்குவதற்கு ஆர்பிஐ அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. அதே போல ஆர்பிஎல் பேங்க்கும் அதே பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் அதே மாதிரியான பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு ஆர்பிஐ அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், இக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மற்றும் ஃபெடரல் பேங்க்ல கிட்டத்தட்ட 10% வரைக்கும் ஸ்டேக் வாங்குவதற்கு. மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. ஜனவரி 15 ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவு எடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க மனோரமா இண்டஸ்ட்ரீஸ். சில புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பிரபுதாஸ் லீலாதர் கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ்ல டாரண்ட் பவருக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 1045, ஸ்டாப் லாஸ் 870. மிஸ்ரா தத்து நிகம்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 520, ஸ்டாப் லாஸ் 398. இப்கா லேபரேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 1230, ஸ்டாப் லாஸ் 1020. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஹிந்து பெட்ரோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 494.7, ஸ்டாப் லாஸ் 378. நேஷனல் அலுமினியம்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 154, ஸ்டாப் லாஸ் 115. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. மர்ஜர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க ஜனவரி 15. டாடா காஃபி டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸுடன் இணைகிறாங்க. சில பிஸ்னஸ் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸுடைய சப்சிடி நிறுவனத்திலும் இணைக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக மர்ஜர் நடக்குது. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 15 கொடுத்துருக்காங்க டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் டாடா காஃபி. எனக்கு புரிந்த அந்த மர்ஜர் குறித்தான அப்டேட் என்னன்றது விரைவாக பார்க்கலாங்க. ஸோ டாடா காஃபி டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸுடன் இணைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பிஸ்னஸ் டாடா கன்சூமருடைய சப்சிடி நிறுவனத்திலும் இணைகிறாங்க. டாடா காஃபியில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன் பிசினஸை எடுத்துட்டு டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் உடைய சப்சிடி நிறுவனமான பீவரேஜஸ் அண்ட் ஃபுட்ஸ்ல இணைக்கிறாங்க. இந்த மர்ஜருக்காக எவ்வளவு ஷேர் ஸ்வாப் நடக்குது அப்படின்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் உடைய ஒரு ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க டாடா காஃபி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 22 ஷேர்ஸ் வைத்திருந்தா. மற்றொரு மர்ஜர் என்னன்னா இப்போ இதை பிரித்து எடுத்ததற்கு பிறகு மீதம் இருக்கிற பிசினஸ் டாடா காஃபில அதை அப்படியே கொண்டு போய் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் உடன் இணைக்கிறாங்க. இந்த மர்ஜருக்காக என்ன ஸ்வாப் ரேஷியோ வருது ஷேர்ஸ் உடையது? 14 ஈக்விட்டி ஷேர்ஸ் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. 55 ஷேர்ஸ் டாடா காஃபில வைத்திருந்தா. கூட்டி கழித்து பார்க்கும்போது என்ன கொடுக்குறாங்கன்னா 10 ஷேர் டாடா காஃபில ஷேர் ஹோல்டர்ஸ் வைத்திருந்தாங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் உடைய 3 ஷேர் கிடைக்கும் அப்படின்றதான் அப்டேட். எனக்கு தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. இந்த மர்ஜருக்கு பிறகு டாடா காஃபி அப்படியே டிசால்வ் ஆயிடும்ன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.